காது குத்து ஃபங்க்ஷனுக்காக வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் வேணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் மாதிரி வந்து செய்யணும்னு சொன்னேன். சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆரி ஒர்க் பண்ணவங்களும் சரி, ப்ளவுஸ் தைச்சவங்களும் சரி, 2 பேருமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு பேக் மட்டும் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ வாங்கினா அந்த சாரியை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லி அதை ஆரி ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் கொடுக்கணும். ஆனால் வந்து நெக்ஸ்ட் மந்த் தானே ஃபங்க்ஷனு, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ப்ரீ ப்ளீட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை போக போக வீடியோஸில் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே மோட்டிவ் பண்ணி எல்லா ஒர்க்கும் ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்ன தான் வந்து உடம்பு டயர்டாக இருந்தாலும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணாலும், இந்த க்ளீனிங் பண்ணும்போது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன நானே மோட்டிவ் பண்ண மாதிரி இருக்குது. போல் உங்களையும் நான் மோட்டிவ் பண்ணுற மாதிரி நிறைய vlogs இதுக்கப்புறம் போடுறேன். வந்து இந்த சோயா 65 செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுடு தண்ணியில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க் போட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து பஜ்ஜி மாவும் 65 மசாலாவும் போட்டு வறுத்துட்டேன். இது வந்து சிம்பிள் ரெசிபி.